அப்பனே முருகா, எங்கள் தாத்தா பண்ண தொழில் எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் அப்பா பண்ண தொழில் இப்போ நான் பண்ணுறேன். நீ தான் முருகா எப்படியாச்சும் நடிச்சு கொடுக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் முருகா. என்ன நம்ம வர டைமில் அவனும் எங்கள் ஊருக்குள்ளே காணா? ஒருத்தன் வரான், அவன்கிட்ட இருந்து எப்படியா சாட்டை போட்டு வந்தான். நான் காசில் வந்துச்சுனா என்ன இப்படி தத்துறான்? பையில எவ்வளோதான் வச்சுக்கிறான்னு பார்ப்போம். இந்த நம்பத்து போன காணுக்கு அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தத்தின்னு வந்தான். அலிபாபா 40 திருடங்களுக்கே நான் தான் திருட சொல்லி கொடுத்தேன். எப்பா இந்தாப்பா பேகு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏப்பா இந்த நமத்து போன மிச்சிருக்காப்பா, அவன் அவ்வளோ தூரம் தத்தின்னு வந்தேன். இந்த பேக்கில் தான்ப்பா 25 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தேன். அந்த ரிசிப்ட் இதில் தான் இருக்குது. நான் நீ பிடிச்சிட்டேன். தேங்க்ஸ்ப்பா. கை கேட்டதுக்கு வாய் கேட்டாமல் போயிடுச்சே. யார் அவன் இந்நேரத்துக்கு ஓடுறான்? யார் அவன்? நேற்று பார்த்த மாதிரியே இருக்குது. இந்நேரத்துக்கு மேலே வந்து குச்சி ஓடுறான். நாளைக்கு வரட்டும், அவனை கையங்காலமாக பிடிக்கலாம். இவெல்லாம் நீ தான் வீடியோடா திருடினிக்கிறியா? இன்னைக்கு கையங்காலமாக மாட்டினேன், உன்னை போலீஸ்கிட்ட சொல்லிடுறாரு. நீ வேணா சொல்லிக்கோ, நான் சீக்கிரமே வெளில வந்துடுவேன். ஈஸியாக வெளியே வந்துடும். எப்படி? நான் திருடத்துலேயே பாதி போலீஸ்காரங்க தான் கொடுவேன். அதனால் என் மேலே கேஸ் போட மாட்டாங்க, ஈஸியாக வெளில விட்டுருவானுங்க. கேஸ் போட மாட்டாங்களா? ஆமாம், டெய்லியும் திருடுறியே, ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் உனக்கு? ஒரு நாளைக்கு 10,000 இல்லை 5,000 கையில் நிற்கும். போலீஸ்காரன் போக கையில் டெய்லி ஒரு 10,000 நிற்கும். ஒரு நாளைக்கு 10,000 5,000னா இப்போ மாதம் 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற நீ? ஆமாம், அதுவே நம்ம கை செலவு கரெக்டாகுது. நானும் உங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாமா? நீலாம் இந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வருவியான்னு தெரியலையே. நம்ம தொழிலுக்கு சில தர்மம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த தொழிலை கரெக்டாக பண்ண முடியும். நம்ம தொழிலுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன் கேளு. நம்ம எப்போவுமே 12-1 மணிக்கு தான் திருடணும். எப்போவுமே பகலில் திருடக்கூடாது, நைட்டில் தான் திருடணும். பணக்கார வீடாக மட்டும்தான் உள்ளே போகணும், ஏழை வீட்டுக்கு போகவே கூடாது. அடுத்து என்ன விஷயம், அரசியல்வாதி குடும்பத்துலாம் போய் திருடணும். ஏன்னா அங்கே தான் அந்த லஞ்ச பணம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த பணம் போயிட்டா கேஸ்லாம் போட முடியாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம தொழிலுக்கு வரும்போது சாப்பிட்டு வரக்கூடாது. ஏன் சாப்பிட்டு வரக்கூடாது? ஏன்னா நம்ம திருடுறவங்க வீட்டில் சாப்பிட்டா தான் ருசி அதிகம். இதெல்லாம் ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகே தல.
இதெல்லாம் ஓகேவா இருந்தா நாளைக்கு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடு. சரி தலை, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன். தலை, இப்போ பீரோவை திறக்க முடியல, இப்போ என்ன பண்ணுறது? டேடி ஏன்டா இப்படி கத்துற? நம்ம திருட வந்தோமா இல்லை பீரோவை தூக்க வந்தோமா? நீ பண்ண கத்தினாக்குறா. சாரி தலை, தொழில் பூசு அதான். ஆமாம், அவங்ககிட்ட ஒரு பேக் எடுத்துன்னு சொன்னேன், அது எங்க? தலை, வீட்டில் எந்த பேங்க் அடியில் இந்த மஞ்சள் பை தான் இருக்கு. இது உள்ள ஒரு ஆதார் கார்டு தான் இருக்குது, இரு எடுத்துக்கிறேன். சரி கொடு. எது சார் அவன் அடிக்கிறீங்க? தம்பி, நேற்று ஜமீன் விட்டு பீரோவை வந்து நகையை திருடிருக்கான் தம்பி. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவன் தான் திருடுனான்னு என்ன சார் ஆதாரம்? ஆதாரமா? எவனா திருடும் போது ஆதார் கார்டை போய் திருடுவானா? இவன் போய் திருடிக்கிறான். திருடிட்டு ஆதாரோட வீட்டிலே விட்டு வந்துட்டான். டேய், நீ மட்டும் தான் திருடுனான்னு சொல்லிட்டு நினச்சினுக்குறாங்க. நீ அப்படியே அமைதியாக இரு, நான் உன்னை ஜாமீனில் எடுத்துறேன். நீயே உண்மையாக சொல்லிட்டீனா வெறும் ஃபைன் மட்டும் போட்டு உன்னை வெளியே விட்டுருவேன். அப்புறம் 7 வருஷம் ஜெயிலு தான் பார்த்துக்கோ. சார் எல்லா நகையும் இவங்ககிட்ட தான் சார் இருக்குது.